Hey guys, welcome back to our channel. இன்னைக்கு பார்த்தீங்கன்னா நீங்கள் ப்ரிவியூ அதுக்கப்புறம் ஸ்க்ரீனில் இப்போ பார்த்துட்டு இருக்கிறது போல் ஒரு ஸ்மூத்தான ஷேக் தான் நம்ம வந்து க்ரியேட் பண்ண போகிறோம். ஸோ நீங்கள் வந்து ஒரு ரேண்டமாக ஒரு மல்டிஃபேண்டம் எடிட் பண்ண போகிறீங்க. ரொம்ப சிம்பிளாகவே பண்ணணும், பட் பார்க்குறதுக்கு நல்லா இருக்கணும் ப்ரோ. அப்படின்னா அந்த வீடியோவுக்கு பார்த்தீங்கன்னா நீங்கள் என்ன தான் சூப்பராக ட்ரான்ஷன் போட்டாலும் அந்த வீடியோவில் ஒரு சூப்பரான ஷேக் இல்லைன்னா அந்த வீடியோ பார்க்குறதுக்கு நல்லாவே இருக்காது. ஸோ இந்த வீடியோஸ் நீங்கள் இப்போ ப்ரிவியூவில் அதுக்கப்புறம் ஸ்க்ரீனில் பார்த்துட்டு இருப்பீங்க. இதில் பார்த்தீங்கன்னா நான் பெருசாக வந்து எந்த இதுவுமே ட்ரான்ஷன் வந்து ஆட் பண்ணியிருக்க மாட்டேன். பட் பார்த்தீங்கன்னா சிம்பிளான ஜூம் இன் ஜூம் அவுட்டு, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ரொட்டேஷன் இந்த மாதிரி தான் வந்து ஆட் பண்ணியிருப்பேன். பட் ஸ்டில் அது பார்க்குறதுக்கு பார்த்தீங்கன்னா ஃப்ளாலஸாக இருக்கும். லைக் அந்த ஃப்ளோ பார்த்தீங்கன்னா கண்டினியூட்டி வந்து ஈஸியாக பார்க்குறதுக்கு பார்த்தீங்கன்னா ரொம்ப அப்பீலிங்காக இருக்கும். ஸோ அது எப்படின்னு வந்து சொல்கிறேன்னா, ஒரு சூப்பரான ஷேக் வந்து அதில் நம்ம யூஸ் பண்ணியிருக்கிறோம். ஸோ அந்த ஷேக் வந்து எப்படி நம்ம ப்ராப்பராக செட் பண்ணுறது, ஸோ ஒவ்வொரு ரேஷியோக்குமே பார்த்தீங்கன்னா ஷேக்கோட வேல்யூஸ் வந்து நீங்கள் மாற்றணும். ஒரே ஷேக் எடுத்து அப்படியே நீங்கள் காப்பி பேஸ்ட் பண்ணினாலும் செட் ஆகாது. அதே போல் ஒரே கிராஃபை வந்து எல்லா வீடியோஸ்க்கும் நீங்கள் யூஸ் பண்ணாலுமே அது செட் ஆகுது. ஸோ அது எப்படி மேக் பண்ணுறது, எப்படி நம்ம ஒவ்வொரு வீடியோக்கு ஏற்றாப்புல அதை ஆல்டர்னேட் பண்ணுறது, ஸோ எல்லாமே பார்த்தீங்கன்னா கிளியர் கட்டாக பார்க்கலாம். ஸோ எல்லாத்தையும் உங்களுக்கு இந்த வீடியோவில் நான் சொல்லித்தரேன். ஸோ வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். வீடியோ ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்காக இருக்க போகுது. ஸோ கைஸ், இப்போ பார்த்தீங்கன்னா நான் வந்து அந்த ப்ராஜெக்ட் வந்து ஓப்பன் பண்ணிட்டேன். ஸோ ப்ராஜெக்ட் ஓப்பன் பண்ணல. ஸோ அந்த ப்ராஜெக்ட்டில் உள்ள ஒரு ட்ரான்ஷன் மட்டும் நான் உங்களுக்கு எடுத்திருக்கேன். ஓகேங்களா? ஸோ உங்களுக்கு ஈஸியாக புரியணுங்கிறதுக்காண்டி. ஓகே, ஸோ இதில் பார்த்தீங்கன்னா நான் ஃபஸ்ட்டு வந்து இந்த எஃபெக்ட்ஸ் எல்லாத்தையும் காட்டிடுறேன். இதில் பார்த்தீங்கன்னா நான் தனித்தனியாக எஃபெக்ட்ஸ் ஆட் பண்ணி சொல்லித்தர போகிறதில்ல. எதுக்கு அப்படி நான் சொல்லித்தர போகிறது இல்லை அப்படின்னா, இதில் ஆல்ரெடி நான் பார்த்தீங்கன்னா ஃபிக்ஸ்டாக வந்து ஒரு வேல்யூஸ்லாம் செட் பண்ணி வச்சுருக்கிறேன். ஸோ அதை நீங்கள் வந்துட்டு நான் உங்களுக்கு சொல்லிக் கொடுக்கும்போது கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக மாறினா கூட அதோட அவுட்புட் வந்து பார்க்குறதுக்கு நல்லாவே இருக்காது. ஸோ அதுக்காண்டி தான் வந்து நான் அப்படியே ஸ்க்ரீனில் வச்சு சொல்லித்தர போகிறேன். ஸோ வேல்யூஸும் வந்து தெளிவாக காட்ட போகிறேன், பொறுமையாக தான் வந்து சொல்லித்தர போகிறேன். ஸோ உங்களுக்கு வந்து அந்த ஒரு ஹரிபரியாக இருக்காது. ஸோ தெளிவாக புரியும். ஓகேங்களா? ஓகே, ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா எல்லா எஃபெக்ட்ஸையும் நான் வந்து ஹைட் பண்ணிக்கிறேன் ஃபஸ்ட்டு. இப்போ நான் வந்து காட்டுறேன் இதில் என்ன ட்ரான்ஷன் யூஸ் பண்ணிக்கிறேன்னு. ஜஸ்ட்டு பாருங்கள், ஒரு ஜூம் இன் தான் இருக்கும். ஸோ சிம்பிளாக வந்து ஜூம் இன் ஜூம் அவுட் தான் இருக்கும். ஸோ புரியுதுங்களா உங்களுக்கு? ஸோ ஃபஸ்ட்டு வந்து நீங்கள் எந்த ட்ரான்ஷன் பண்ண போகிறீங்கனாலும் ஓகே, நோ ப்ராப்ளம், இதை வந்து ஆட் பண்ணிக்கோங்க. ஓகே, ஆட் பண்ணிட்டு அடுத்து என்ன பண்ண போகிறோம்னா, எந்த ட்ரான்ஷனுக்கு நம்ம வந்து ஒரு ஷேக் யூஸ் பண்ணாலும் அதில் வந்து டைல்ஸ் வந்து ஆட் பண்ணி தான் ஆகணும். ஸோ டைல்ஸ் வந்து ஆட் பண்ணிவிட்டேன். இதில் ஆட் பண்ணிட்டு என்ன பண்ணியிருக்கிறேன்னா, நான் வந்து கொஞ்சம் கிராப் பண்ணியிருக்கிறேன். ஸோ இது வந்து எப்படி உங்களுக்கு வந்து அண்டர்ஸ்டாண்டிங் ஆகும்னா, நீங்கள் ஒரு 4:5 ரேஷியோவில் பண்ணுறீங்க, இல்லைனா வந்து ஒரு யூடியூப் ரேஷியோவில் பண்ணுறீங்க அப்படின்னா, ஸோ அந்த ரேஷியோவில் பார்த்தீங்கன்னா கிளிப் வந்து கரெக்டாக அந்த ஸ்க்ரீனில் இருக்கணும். இப்போ 4:5னா அந்த 4:5 இருக்கணும். ஸோ எக்ஸ்ட்ரா பார்த்தீங்கன்னா அந்த டைல்ஸோட இது வந்து தெரியக்கூடாது, லைக் வந்து ஸ்மெட்ஜு தெரியக்கூடாது. அப்படிங்கும்போது அந்த கிராப் ஆப்ஷன் நீங்கள் யூஸ் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா அந்த டைல்ஸ் வந்து பர்ஃபெக்டாக வந்து உங்களுக்கு கிராப் ஆகிடும். பார்க்குறதுக்கு வந்து பர்ஃபெக்டாக இருக்கும். ஓகேங்களா? ஸோ எந்த ஒரு எரருமே இல்லாத மாதிரி இருக்கும். ஸோ அதனால தான் வந்து கிராப் வந்து வேணும்னா யூஸ் பண்ணிக்கோங்க. தென் பார்த்தீங்கன்னா ஆசிலேட் வந்து ஆட் பண்ணிக்கும். இதில் மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா ஆசிலேட் ஸ்விங் மட்டும் தான் இருக்கும், வேறு எதுவுமே இருக்காது. ஸோ ஆசிலேட் வந்து ஆட் பண்ணிக்கலாம். ஓகே, ஸோ இப்போ ஆசிலேட் ஆட் பண்ணிட்டு நம்ம என்ன பண்ணணும்னா, ஜஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஆங்கிள் வந்து உங்களுக்கு எந்த டைரெக்ஷனில் போகணும், அதாவது ஷேக்கோட ஆங்கிள் எப்படி இருக்கணும் அப்படிங்கிறத நீங்கள் பார்க்கணும். ஸோ இப்போ நான் 0 டிகிரி வச்சுக்கும் போது பார்த்தீங்கன்னா சைடாக பார்த்து ஷேக் ஆகும். ஸோ நான் சொல்கிறது புரியும்னு நினைக்கிறேன். இந்த ஷேக் பார்த்தீங்கன்னா லைக் ஹரிசாண்டலாக ஆகும், வெர்டிக்கலாக ஆகாது. அப்படிங்கும்போது என்ன பண்ணணும்னா, இப்போ நீங்கள் ஆங்கிள் உங்களுக்கு தேவை அப்படின்னா நீங்கள் மாற்றினீங்கன்னா அதோட இதுவுமே வந்து டிஃபர் ஆகும். ஸோ அந்த ஷேக்கோட இதுவுமே பார்த்தீங்கன்னா டிஃபர் ஆகும். ஸோ ஆங்கிள் மாற்றுறது மூலமாக நீங்கள் வந்து அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். உங்களுக்கு தேவைப்பட்ட ஆங்கிள் வந்து வச்சுக்கோங்க. பட் நான் வந்து 0 தான் வந்து செட் பண்ணியிருக்கேன். ஓகேங்களா? அடுத்து ஃப்ரீக்வன்சி பார்த்தீங்கன்னா செட் பண்ணணும். ஸோ ஃப்ரீக்வன்சி பார்த்தீங்கன்னா ரொம்பவே முக்கியமானது. இப்போ வந்து சில வீடியோஸ்க்கு பார்த்தீங்கன்னா ஃபாஸ்ட்டாக போகும். அப்படிங்கும்போது நீங்கள் வந்து கூட கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக வச்சிங்கன்னு வச்சுக்கோங்க. ஃப்ரீக்வன்சி ரொம்பவே பார்த்தீங்கன்னா அது பார்க்குறக்கே சாப்பியாக இருக்கும், நல்லாவே இருக்காது. ஸோ அப்படிங்கும்போது என்ன பண்ணுறீங்கன்னா, கரெக்டாக வந்து ஃப்ரீக்வன்சி செட் பண்ணி பாருங்கள். உங்களுக்கே தெரியும் அந்த ட்ரான்ஷனுக்கு எது கரெக்டாக இருக்கும் அப்படின்னு நீங்கள் எடிட் பண்ணும்போதே உங்களுக்கு வந்து ஈஸியாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ண முடியும். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா நான் வந்து ஃப்ரீக்வன்சி 1.25 ஹெர்ட்ஸ் வந்து செட் பண்ணியிருக்கேன். ஸோ கீ ஃப்ரேம்ஸ் எதுவுமே ஆட் பண்ணல, ஜஸ்ட் வந்து ஃப்ரீக்வன்சி மட்டும் செட் பண்ணியிருக்கேன். ஓகே, அடுத்து பார்த்தீங்கன்னா மேக்னிடியூட். ஸோ இதில் மேக்னிடியூடில் என்ன பண்ணியிருக்கேன்னு நான் வந்து காட்டிடுறேன். ஸோ ஸ்டார்டிங்கில் பார்த்தீங்கன்னா ஒரு கீ ஃப்ரேம், அடுத்து எண்டிங்கில் வந்து ஒரு கீ ஃப்ரேம். ஸோ ஸ்டார்டிங் கீ ஃப்ரேமோட வேல்யூ 121, எண்டிங் கீ ஃப்ரேமோட வேல்யூ பார்த்தீங்கன்னா 49 வந்து செட் பண்ணியிருக்கேன். ஓகேங்களா? ஸோ என்னதை பார்த்துக்கோங்க. ஸ்டார்டிங் வந்து 121, எண்டிங் வந்து 49. ஓகே, இப்போ என்ன பண்ணுறீங்கன்னா, இதில் வந்துட்டு கிராஃப் வந்து கரெக்டாக செட் பண்ணிக்கோங்க. ஸோ நான் இப்போ ஸ்க்ரீனில் காட்டுறது போல் ஒரு கிராஃப் வந்து செட் பண்ணிக்கோங்க. ஸோ இது வந்து டிஃபால்ட்டான கிராஃப் தான், இந்த 3வது கிராஃப் தான். ஸோ டிஃபால்ட்டானதே வந்து செட் பண்ணிக்கோங்க, வேறு எதுவுமே அட்ஜஸ்ட் பண்ணாங்க, கரெக்டாக இருக்கும். ஓகேங்களா? ஸோ மேக்னிடியூட வேல்யூஸ் பார்த்தீங்கன்னா மறுபடியும் சொல்கிறேன், 121, 49. ஓகேவா? இப்போ பார்த்தீங்கன்னா மேக்னிடியூடுமே வந்து நம்ம செட் பண்ணியாச்சு.
அடுத்து பார்த்தீங்கன்னா இந்த வேவ் எதுவுமே செட் பண்ணாங்க. அதில் ஃபேஸ்ன்னு இருக்கும், அந்த ஃபேஸோட வேல்யூ பார்த்தீங்கன்னா 1.38 வந்து செட் பண்ணிக்கோங்க. ஓகே, ஸோ இவ்வளோ தான் பார்த்தீங்கன்னா நம்மளோட ஃபஸ்ட் ஆசிலேட்டோட வேல்யூஸ் வந்து முடிஞ்சு. ஸோ இப்போ என்ன பண்ணிங்கன்னா அகெயின் ஒரு ஆசிலேட் ஆட் பண்ணிக்கோங்க. ஸோ அகெயின் ஆசிலேட் ஆட் பண்ணிட்டு இதில் பார்த்தீங்கன்னா வேல்யூஸ் வந்து மாற்றணும். ஸோ இதில் என்ன பண்ணிங்கன்னா ஆங்கிளோட வேல்யூவை 90 டிகிரி செட் பண்ணுங்கள். ஸோ நம்ம பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு இதில் 0 டிகிரி செட் பண்ணியிருந்தோம். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா 90 டிகிரி செட் பண்ணோம். ஸோ இதே போல் இப்போ நீங்கள் வந்து 45 டிகிரி செட் பண்ணிங்கன்னா அதே போல் இப்போ இந்த நெக்ஸ்ட் ஆசிலேட்டில் பார்த்தீங்கன்னா ஒரு 125 டிகிரி அந்த மாதிரி செட் பண்ணிக்கோங்க. ஸோ அந்த ரேஷியோவில் பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து கரெக்டாக செட் பண்ணிக்கோங்க. இப்போ 0ல் வச்சதுனால நம்ம 90 வந்து செட் பண்ணிக்கோம். ஸோ நீங்கள் வந்து 45 வைக்கிறீங்கன்னா அதுக்கப்புறம் 125 அந்த மாதிரி பார்த்தீங்கன்னா அந்த வேல்யூஸ் அந்த ரேஞ்சில் பார்த்தீங்கன்னா செட் பண்ணிக்கோங்க. ஓகே, ஃப்ரீக்வன்சி பார்த்தீங்கன்னா 1.25 ஹெட்ஸ் தான் இதுலேயுமே வந்து ஆட் பண்ணிக்கோங்க. ஓகேவா? ஓகே, இப்போ அடுத்து மேக்னிடியூட். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா மேக்னிடியூட் 121 அகைன் 49 சேம் தான், சேம் மேக்னிடியூட் சேம் கிராஃப் தான். ஓகேவா? ஸோ நம்ம வேறு எதுவுமே எக்ஸ்ட்ரா வந்து ஆட் பண்ணல. சேம் கிராஃப், சேம் மேக்னிடியூட் வேல்யூ, சேம் ஃப்ரீக்வன்சி வேல்யூ. இதில் பார்த்தீங்கன்னா அந்த ஆங்கிள் மட்டும் கொஞ்சம் வந்து அட்ஜஸ்ட் பண்ணிக்கோம். ஓகேவா? அடுத்து பார்த்தீங்கன்னா ஃபேஸோட வேல்யூ பார்த்தீங்கன்னா இதில் கம்மி பண்ணியிருக்கோம். நம்ம லாஸ்ட்டோட நம்ம முந்தின ஆசிலேட்டரில் பார்த்தீங்கன்னா ஃபேஸோட வேல்யூ 1.38 வச்சுருந்தோம். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா 0.16 வந்து வச்சுருக்கிறோம். ஸோ ஃபேஸ் வந்து அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. ஓகேவா? 0.16 வந்து வச்சுக்கோங்க. ஸோ இது நான் சொல்லும்போது உங்களுக்கு புரியலைன்னா கூட நீங்கள் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணும்போது நீங்கள் இந்த வேல்யூஸ் அட்ஜஸ்ட் பண்ணும்போது உங்களுக்கே வந்து ஸ்ட்ரைக் ஆகும் நான் என்ன சொல்கிறேன், இந்த ஆசிலேட் ஷேக்ஸ்லாம் வந்து எப்படி வந்து பெர்ஃபார்ம் ஆகுது அப்படிங்கிறது வந்து உங்களுக்கே ஐடியா கிடச்சிரும். ஓகேங்களா? நீங்களே வந்துட்டு ட்ரை பண்ணும்போது கிடச்சிரும். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா ஷேக்ஸ் வந்து இந்த ஷேக் பார்க்கும்போது நல்லாயிருக்கும்னு நினைக்கிறேன். ஓகே, ஸோ இது போல் ஒரு ஷேக் வந்து கிடச்சிருக்கும். ஸோ இப்போ என்ன பண்ணுறீங்கன்னா அடுத்து ஸ்விங் வந்து ஆட் பண்ணிக்கோங்க. ஸோ ஸ்விங்கை ஆட் பண்ணிட்டு என்ன பண்ணிங்கன்னா இதில் வந்து ஃப்ரீக்வன்சி வந்து வச்சுக்கோங்க. ஃப்ரீக்வன்சி வந்து 2.00 ஹெர்ட்ஸ் வந்து செட் பண்ணிங்க ஃப்ரீக்வன்சி. ஓகேங்களா? ஸ்விங் ஆட் பண்ணிக்கோங்க. அதில் 2.00 ஹெர்ட்ஸ் வந்து ஃப்ரீக்வன்சி வந்து செட் பண்ணிக்கோங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா ஆங்கிள் 1 வந்து செட் பண்ணிக்கோங்க. ஆங்கிள் 1ஓட வேல்யூ பார்த்தீங்கன்னா -1.0 அந்த மாதிரி வச்சுக்கோங்க. ஆங்கிள் 1ஓட வேல்யூ. ஓகே, ஆங்கிள் 1ஓட வேல்யூ பார்த்தீங்கன்னா -1.0 வச்சுக்கோங்க. ஆங்கிள் 2ஓட வேல்யூ பார்த்தீங்கன்னா +1.0 வந்து செட் பண்ணிக்கோங்க. எனக்கு வந்து ரொம்ப வைல்டாக ஸ்விங் ஆகணும்னு அவசியமே இல்லை. ஜஸ்ட் வந்து ஸ்விங் ஆகுது அப்படிங்கிறது தெரிஞ்சால் மட்டும் போதும். ஸோ அதனால தான் பார்த்தீங்கன்னா நான் வந்து கம்மியாக வந்து அந்த ஸ்விங்கோட ஆங்கிள் வந்து செட் பண்ணிங்க -1.0ன்னு வச்சுக்கிறேன். உங்களுக்கு கொஞ்சம் ஹெவியாக ஸ்விங் ஆகணும் அப்படின்னா நீங்கள் கூட வந்து அதை ஹெவியாக வச்சுக்கலாம். லைக் ஒரு 2.0 அந்த மாதிரி கூட வந்து வச்சுக்கலாம். 2.0 ஆர் 3.0 அந்த ரேஞ்சுக்குள்ளே நீங்கள் வந்து வச்சுக்கலாம். ஓகேங்களா? அடுத்து ஃபேஸ் பார்த்தீங்கன்னா 2.00 இதுவுமே ஃபுல்லாக வச்சுருங்க ஃபேஸ். ஓகேங்களா? ஸோ இப்போ என்ன பண்ணியிருக்கோம், டைல்ஸ் ஆட் பண்ணியாச்சு, ஆசிலேட் வந்து 2 ஆசிலேட் ஆட் பண்ணியாச்சு, அடுத்து ஸ்விங் வந்து ஆட் பண்ணியாச்சு. ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா மோஷன் பேர். எல்லா ட்ரான்ஸ்ஃபருமே ஆட் பண்ணுறது தான், ஜஸ்ட் வந்து ஆட் பண்ணிக்கோங்க. டிஃபால்ட் செட்டிங்ஸ் தான், வேறு எதுவுமே நான் ஆட் பண்ணல. ஓகேவா? இப்போ பார்க்கும்போதே பார்த்தீங்கன்னா ஓரளவுக்கு நமக்கு எல்லாமே கிடச்சிருச்சு. ஆல்மோஸ்ட் எல்லாமே இப்போ நம்ம பண்ணியாச்சு. ஓகேங்களா? இப்போ கொஞ்சம் என்ஹான்ஸ் பண்ணுறதுக்காண்டி ஒரு 2 எஃபெக்ட் வந்து ஆட் பண்ண போகிறோம். ஸோ கொஞ்சம் பார்க்குறதுக்கு வந்து அட்ராக்டிவாக இருக்கிறதுக்காண்டி ஸோ காஷன் பிளர் வந்து ஆட் பண்ணியிருக்கோம். ஸோ அந்த காஷன் பிளர் பார்த்தீங்கன்னா 0.150 ஃபஸ்ட் கீ ஃப்ரேம், செகண்ட் கீ ஃப்ரேமோட வேல்யூ 0. இதோட கிராஃப் பார்த்தீங்கன்னா இதே போல் ஒரு கர்வ் வந்து நான் யூஸ் பண்ணியிருக்கிறேன். ஓகேங்களா? ஸோ இது எதுக்குறா யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா நான் சொல்கிறேன். ஸோ இந்த காஷன் பிளர் வந்து ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணிவிட்டு அடுத்து எக்ஸ்போஷர் காமா வேல்யூஸ் வந்து ஆட் பண்ணிக்கோங்க. ஸோ எக்ஸ்போஷர் காமா ஆட் பண்ணிட்டு ஃபஸ்ட்டு கீ ஃப்ரேம் பார்த்தீங்கன்னா 0.50 வச்சுருக்கிறேன். ஸோ செகண்ட் கீ ஃப்ரேம் பார்த்தீங்கன்னா 0 வச்சுருக்கிறேன். இதில் பார்த்தீங்கன்னா எந்த ஒரு கிராஃப்மே நான் வந்து யூஸ் பண்ண கிடையாது. ஓகேங்களா? ஸோ இப்போ இந்த எக்ஸ்போஷர் காமா கூட பார்த்தீங்கன்னா அந்த காஷன் பிளரும் வரும்போது உங்களுக்கு அந்த ஒரு பிளர்ரி ஃபீல் வந்து கிடைக்கும். ஓகேங்களா? ஸோ மோஷன் பிளரும் வரும், பட் இந்த காஷன் பிளரோட அந்த எக்ஸ்போஷர் காமா மிங்கிள் ஆகும்போது பார்க்கறதுக்கு வந்து கொஞ்சம் நல்லாயிருக்கும். ஓகேங்களா? ஸோ அதனால் நான் வந்து இது யூஸ் பண்ணியிருக்கேன். ஓகே, ஸோ இவ்வளோ தான் இந்த ஷேக்கு. இந்த ஷேக் தான் பார்த்தீங்கன்னா நிறைய பேர் கேட்டுட்டு இருந்தீங்க. நான் இன்ஸ்டாகிராமில் ஒரு 2-3 வீடியோஸ் போட்டிருந்தேன். எல்லா வீடியோஸ்லையும் பார்த்தீங்கன்னா இந்த ஷேக்கோட டுட்டோரியல் எப்போ போடுவீங்க அப்படின்னு நிறைய பேர் வந்து கமெண்ட் வந்து பண்ணிட்டு இருந்தீங்க. நிறைய பேர் டிஎம் கூட கேட்டிருந்தீங்க, ப்ரோ நெக்ஸ்ட் வீடியோ இந்த டுட்டோரியல் போடுங்க ப்ரோ அப்படின்னு சொல்லியிருந்தீங்க. ஸோ ஓகே, போட்டாச்சு. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா இவ்வளோ தான் எஃபெக்ட்ஸ். இதை வந்து நீங்கள் எந்த வீடியோஸ்க்குனாலும் யூஸ் பண்ணிக்கலாம். பட் அகெயின் நான் சொல்கிறது, அட்ஜஸ்ட் த ஆசிலேட் வேல்யூஸ். கரெக்டாக ஆசிலேட் வேல்யூஸ் பார்த்தீங்கன்னா அட்ஜஸ்ட் பண்ணுங்கள்.
உங்களுக்கு அந்த வீடியோ பார்த்தீங்கன்னா இப்போ இந்த ஒரு வீடியோ கிளிப்பை ஆட் பண்ணியிருக்கீங்கன்னா அந்த 4:5 அந்த 4:5 ரேஷியோக்குள்ளே மட்டும்தான் பார்த்தீங்கன்னா அந்த கிளிப் இருக்கணும். ஸோ சைடாவோ இல்லைனா பார்த்தீங்கன்னா அந்த டைல்ஸோட எஃபெக்டோ வந்து உங்களுக்கு அட்ஜஸ்ட் ஆகாமல் இருந்துச்சுன்னா ஜஸ்ட் அந்த கிளிப்பை பார்த்தீங்கன்னா சைஸ் வந்து இன்க்ரீஸ் பண்ணிக்கோங்க. ஆறு என்ன பண்ணலாம்னா நம்ம அந்த டைல்ஸில் வந்து கிராப் ஆப்ஷன்ஸ் இல்லை, ஸோ அந்த கிராப் ஆப்ஷன் யூஸ் பண்ணி கிராப் பண்ணிக்கோங்க. ஸோ பார்க்குறதுக்கு பஞ்சியாக இருக்காது, கரெக்டாக வந்து இருக்கும். ஓகேங்களா? ஸோ அந்த மாதிரி நீங்கள் ஆட் பண்ணி ட்ரை பண்ணி பாருங்கள், கண்டிப்பாக வந்து ஒர்க் அவுட் ஆகும். ஸோ இதோட ப்ராஜெக்ட் வேணும் அப்படின்னா கமெண்ட் வந்து சொல்லுங்கள். இந்த வீடியோஸ்க்கு வந்து ஒரு 1K லைக்ஸ் வந்துச்சு அப்படின்னா நான் இந்த சமந்தா வச்சு எடிட் பண்ண ப்ராஜெக்ட், அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா தாமஸ் செல்பி வச்ச வீடியோ, அதுக்கப்புறம் இன்னொரு வீடியோ கூட நான் வந்து பண்ணியிருப்பேன் இந்த ஷேக் வச்சு. ஸோ அதோட 3 ப்ராஜெக்ட் ஃபைலுமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அப்கமிங் வீடியோஸில் நான் உங்களுக்கு கிவ்அவே பண்ணுறேன். அப்படி வேணும் அப்படின்னா நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள். கமெண்ட் பண்ணி இந்த வீடியோக்கு மறக்காமல் ஒரு லைக் கொடுத்துட்டு 1K லைக்ஸ் வந்து கொண்டு வாங்க. ஸோ இன்னொன்று சொல்ல நினச்சேன், ஒரு சூப்பரான AI இன்ஸ்பைர்டு CC வந்து நம்ம நேற்று அப்லோட் பண்ணியிருந்தோம். ஸோ அது பார்க்காட்டி அதேமாரி போய் செக் அவுட் பண்ணுங்கள். அதோட லிங்க்குமே பார்த்தீங்கன்னா டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். ஸோ அதோட ப்ரீசெட்டுமே வேணும்னா 1K லைக் வந்து கொண்டு வாங்க. அதுக்குமே பார்த்தீங்கன்னா ப்ரீசெட் வந்து கொடுக்குறேன். இல்லை நான் டுட்டோரியல் பார்த்தே பண்ணிக்கிறேன் அப்படின்னா நீங்கள் அதை வந்து பார்த்துக்கோங்க. அதுவுமே பார்த்தீங்கன்னா ரொம்பவே நல்லாயிருக்கும். ஸோ அந்த சிசியுமே மறக்காமல் ட்ரை பண்ணி பாருங்கள், கண்டிப்பாக உங்கள் எல்லாத்துக்கும் பிடிக்கும். ஓகேங்களா? ஸோ கைஸ் அவ்வளோதான் இந்த வீடியோ. இது பார்த்தீங்கன்னா ஒரு சிம்பிளான ஷேக் தான், பட் வந்து எக்ஸ்பிளைன் பண்ணுறதுக்கு கொஞ்சம் டைம் எடுத்துருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ இது போல் நாளைக்கு ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் வந்து உங்கள் எல்லாத்தையும் பார்க்குறேன். அதுவரை டாடா பாய், see you.